இந்த வானதிய விட நம்ம கார்த்திகா எவ்வளவோ ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாவம் சேரன் அண்ணனையும் சரி, அந்த குடும்பத்தில இருக்கவங்களையும் சரி, நிலாவையும் சரி, அவ்வளவு மரியாதையா நடத்துனாங்க கார்த்திகா. அவங்களோட லவ்வ வந்து பிரிச்சு வச்சுட்டாரு டைரக்டரு. ஆனா இந்த வானதி அப்படி கிடையாது. வானதிய மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாண்டி அப்படின்னா, மொத்த குடும்பத்தையும் பிரிச்சுருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வில்லி தேவ தானே! சரி, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். கண்டிப்பா பாண்டி வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு போக மாட்டாரு. ரொம்ப நேரம் ஆயிரும். என்ன பொண்ணு கேட்டு வரதா சொல்லிட்டு இருந்தேன், யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேரனனுக்கு மறுபடியும் வானதி அழுதுகிட்டே ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னாச்சுண்ணே? வரவே இல்லையா நீங்க? நான் எவ்ளோ நம்புனேன் நீங்க பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல இப்ப எல்லாரும் என்னைய திட்டுறாங்க. நீ தான் அவன் பின்னாடி போய்க்கிட்டே இருந்த. ஆனா அவனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் என்னைய திட்டுறான். எங்க அம்மா என்னைய அடிக்கிறாங்கண்ணே. நான் உங்கள தானே மலை போல நம்பி இருந்தேன். இப்படி பாண்டி கடைசி நேரத்தில வராம இருந்தா என்னண்ணே அர்த்தம்? அப்ப இத்தன நாள் என்ன என்கிட்ட பேசினதெல்லாம் பொய் தானா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க கூடயாண்ணே வரக்கூடாது. கொஞ்சம் நீங்களாவது பேசியிருக்கலாம்லண்ணே பாண்டிகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா, பாண்டி வராம நாங்க மட்டும் எப்படிப்பா வந்து பேசுறது? நாங்களும் பாண்டி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விடுங்கண்ணே, அவன் வரமாட்டான். கண்டிப்பா அவனுக்கு என்னைய கல்யாணம் பண்றதுல விருப்பமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் தான் லூசு மாதிரி அவன் பின்னாடியே வந்துட்டு அலைஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். விட்டுருங்க இனிமேலு. அவன் வந்து இனிமே என்னைய பார்க்கவும் வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க. சேரன் வந்துட்டு, "டேய், இன்னைக்கு உனக்கு வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகணுங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தெரியும்னே, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் வர முடியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா பாண்டி நீ இப்படி சொல்ற? அவங்க வீட்லயே வந்துட்டு இத்தன நாளா ஒத்துக்காம இப்ப தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல ஒத்துக்கிட்டோமே, அதான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோமே. இப்போ அவன் வரல பாத்தியா? அப்ப இவன் வந்து உண்மையாலாம் லவ் பண்ணல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதிய எல்லாருமே சேர்ந்து திட்டியிருப்பாங்களாடா? வானதி மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ வருவன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கும்லடா. ஏன்டா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் என்னண்ணே பண்ணுவேன்? ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. வேகமா முடிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. அதே மாதிரி என் செல்லுல வேற சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிப்போச்சு. பாதியிலேயே அந்த வேலைய விட்டுட்டு என்னால வரவும் முடியாதுல்ல. அதுதானே வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா பின் வாசல்ல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலா போயிட்டு, "என்னாச்சு பாண்டி? எதுக்காக இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க? எதுக்காக நீங்க வரல? நீங்க இப்படி வராம இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்குமே! கண்டிப்பா இதுக்கு பின்னாடி எதுவோ இருக்குது. சொல்லுங்க பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சும்மா தான் எனக்கு வேலை இருந்துச்சு. அதனால தான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாண்டி, நீங்க சொல்றத வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாண்டி உள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் போயிட்டு, "என்னடா பாண்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? சரி, இப்ப நீ வானதி கிட்ட பேசினியா? இப்ப என்ன? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு போய்க்கிருவோம். அவ்வளோதானே. நீ ஃபோன் போட்டு சொல்லு. எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, நான் அவகிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வெளியில போயிர்றாங்க. நிலா இருந்துட்டு, "இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. பாண்டி நம்மகிட்ட சொல்லாம மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லன்னா வானதி வந்து பொண்ணு கேட்க வர சொல்லியும், பாண்டி வந்து போகாம இருக்க மாட்டாங்க. இத்தன நாளா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி கூட தள்ளி வைக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கும் நம்ம சந்தாவுக்கும் எப்பனாலும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்" அப்படிலாம் பேசிட்டு தானே இருந்தோம். அப்புறம் ஏன் பாண்டி வந்துட்டு ரொம்ப அப்செட்டாவும் இருக்கிறாங்க. இத பத்தி எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஃபங்ஷன் நின்னு போச்சுன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அதான்ப்பா எனக்கும் ஒண்ணுமே புரியல. அவனும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ சேரன் அண்ணா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டி வெளியில நின்னுட்டு ஃபோன் வந்து வானதிக்கு ஃபோன் போட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, வானதி வந்துட்டு ஃபோன் எடுக்காம அழுதுகிட்டே மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர கோவமும், டென்ஷனும் இருக்குது வானதியோட வீட்ல. அப்போ வானதியோட அண்ணன் சொல்றாங்க, "நான் தான் சொன்னேன்ல, அவன் வந்து பொண்ணு கேட்டு வரமாட்டான்னு எனக்கு தெரியும்ல. இவ தான் அந்த பொறுக்கிய நம்பிக்கிட்டு அவன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நின்னுகிட்டு இருந்தா. ஆனா அவன் தெளிவா தான் இருக்கான். இவள நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துல தெளிவா தான் இருக்கான். கடைசி வரைக்கும்
நல்லா சுத்திட்டு, இப்ப கழட்டி விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் பொறுக்கி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டான். அத நம்பாம, "உன் பொண்ணு இப்படிதான் பைத்தியம் மாரி பேசுதுன்னா, நீங்களும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. இப்ப தெரியுதா அவங்களோட புத்திய பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இவ்வளோ தூரம் அவமானப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பொம்பள பிள்ளைய பெத்துட்டு நீ என்னலாம் அவமானப்பட போறோன்னு எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானதி அப்பயே ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. கொஞ்சம் கதவ திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ இருந்தா என்ன? செத்தா என்ன? இப்படி ஒருத்தன நம்பி லவ் பண்ணி ஏமாந்துட்டு வந்திருக்கிறா. இவள இனிமே நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? சரி கல்யாணம் பண்ணி தொல அவனையேன்னு அப்படின்னு சொல்லியும் பார்த்தாச்சு. இப்ப தெரியுதா அவிங்களோட அருமைய அப்படின்னு சொல்லும்போது, "ஏ வானதி கதவ திற" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. இப்போ நிலா போயிட்டு மறுபடியும் பாண்டிகிட்ட வந்து பேசுறாங்க. "வானதிக்கு ஃபோன் போட்டீங்களா? ஃபோன் எடுக்குறாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல வானதி ஃபோன் எடுக்கல. நான் அவங்க வீட்ல நேர்ல போய் நான் பேசிக்கிறேன்." அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்றாங்க. "என்னாச்சு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க? நீங்க முதல்லயே வந்திருந்தீங்கன்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் இது முக்கியமான நேரம் இல்லையா? இத நீங்க மிஸ் பண்ணலாமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல எனக்கு எதுக்கு இப்பவே கல்யாணம்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? அதுக்கு தான் சேரன் அண்ணனுக்கு தான் சந்தா இருக்காங்கல்ல. உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எப்படினாலும் சந்தாவோட வீட்ல யாருமே வந்து வரமாட்டாங்க கல்யாணத்துக்கு. ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. அதனால சேரன் அண்ணனுக்கும், சந்தாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சரலாம். அதுக்கப்புறம் சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாரி உங்களுக்கும் பண்ணிரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவளுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி அதனால என்ன இப்ப? அப்படி கூட பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி நான் என்னங்க பண்ண போறேன்? முதல்ல சேரன் அண்ணனுக்குலாம் கல்யாணம் ஆகட்டும். வீட்ல எல்லாருமே செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம். இப்போதைக்கு உடனே கல்யாணம் பண்ணிட்டு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வானதிக்கும் நம்ம சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் குழந்தையாவே தான் இருக்குது. கொஞ்சம் அது பக்குவமானதுக்கப்புறம் நம்ம வந்து சொன்னோம் அப்டின்னா கொஞ்சம் புரியும் அப்டின்னு சொல்றாங்க. வானதி என்ன சின்ன பொண்ணா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வந்துட்டு வானதி ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ இந்த அ பாண்டி வந்துட்டு நிலா கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. "வானதி தானே கால் பண்றாங்க. தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணி பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே அட்டெண்ட் பண்றாங்க. "எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற? நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் எனக்கு ஃபோன் அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்றாங்க. "வானதி நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் என்னால வர முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "வேணான்டா, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நீ வேணும்னு தான் பண்றேன்னு எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானதி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பாண்டிக்கு வந்துட்டு பயங்கரமான கோவம் வருது. இவ இந்த பார்த்தீங்களா, உங்க முன்னாடியே நான் ஸ்பீக்கர் போட்டு பேசுறேன். எப்படி சண்டை போடுறான்னு பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்றது. இவ என் கூட சண்டை மட்டும் தான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டா. அப்படின்னு சொல்லும்போது வானதி இருந்துட்டு நினைக்கிறாங்க, ஓ! பக்கத்துல நிலா இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பாண்டி ஃபோன் போட்டுட்டே இருக்கும்போது எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இவ இதே மாரி டார்ச்சர் இன்னும் நான் எத்தன நாளைக்கு தான் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, "அ என்ன இவன் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானோ? சரி நம்மள வேண்டான்னு இவன் தூக்கி போட்டுட்டான். வீட்லயும் நமக்கு அவமானமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவன் நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பானோ?" அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் யோசிச்சு, அத பாண்டிக்கு மெசேஜா அனுப்பி விடுறாங்க. "நீ அந்த நிலாவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? உங்க அண்ணனுக்கு விவாகரத்து ஆன உடனே அந்த நிலா உன்னையே கல்யாணம் பண்ண நினைக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு நம்ம பாண்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. "யார பத்தி என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.